இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 26 அதிகாரம் 8 சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறார், கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லுகிறார், நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரனுடைய மகிழ்ச்சி உலகத்துடன் இணைந்திருப்பதிலிருந்து வரவில்லை என்பதை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4 வசனத்தில், வீணரோடே நான் உட்காரவில்லை, உட்காருகிறதினால் எனக்கு மகிழ்ச்சி வரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன் என்று சொல்லிவிட்டு உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உலகத்துடன் இணைந்திருக்கிறதினால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கப் போவதில்லை. என்னுடைய சந்தோஷங்கள் எல்லாம் கர்த்தருடைய வீட்டிலும் சபையிலும் இருந்துதான் வருகிறது என்று சொல்லி 12 வசனத்திலும் சொல்கிறார், என் கால்கள் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். என்னுடைய சந்தோஷமெல்லாம் அவருடைய பிரசன்னம் தங்கியிருக்கிற இடமும் அவருடைய சபையிலும் தான் இருக்கிறது. நான் வஞ்சகரிடத்திலோ இல்லை வீணான மனிதர்களிடத்திலோ அல்லது பொல்லாதவர்களுடைய கூட்டத்தோடோ அல்லது துன்மார்க்கரோடே நான் சேருவதில்லை என்று சொல்லி அவர் தெளிவான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய சமூகம் அவருடைய ஜனங்கள் மத்தியில் எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே இருந்தும், தேவனுடைய மகிமை எங்கே வாசமாயிருக்கிறதோ அங்கே இருந்து தான் எனக்கு சந்தோஷம் வருகிறது, எனக்கு சமாதானம் வருகிறது என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக விளங்கி கொள்ளும் வண்ணமாக மோசேயினுடைய வாழ்விலிருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு இருண்ட சூழ்நிலையில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த நாட்களிலே, எகிப்து நாகரிகத்தில் கோலோச்சி இருந்த அந்த நாட்களிலே ஆண்டவர் மோசேயை, அவரை ராஜாவினுடைய சட்டம், தேசத்தினுடைய சட்டம், இவைகள் எல்லாம் மோசேவினுடைய உயிருக்கு விரோதமாக இருந்த போதிலும் ஆண்டவர் மோசேயை காப்பாற்றி அவனை அந்த பார்வோனுடைய எங்கே அதிகாரம் பிறந்ததோ அதே அரண்மனையிலே அவனை பாதுகாத்து அங்கே வளர்த்து, எகிப்திலே அத்தனை கலைகளும் நிறைந்திருந்த, கலாச்சாரங்கள் நிறைந்திருந்த, எல்லாவற்றிலும் அட்வான்ஸாய் அந்த நாட்களிலே உலகத்திலே திகழ்ந்த அந்த எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுத்தேர்ந்து ஒரு சகலகலா வல்லவனாய் மாறின அந்த மோசே தன்னுடைய பலத்தை முதலில் நம்புகிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பலத்தை நம்பினபடியினாலே அவன் வெளியே வந்து பார்க்கும் பொழுது, ஒரு எகிப்தியன் தன்னுடைய ஜனமாகிய எபிரேயனை அடிக்கும் பொழுது அவனை பார்த்து அந்த எகிப்தியனை ஒரே வெட்டாக வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கிருந்து அடுத்த நாள் 2 தன்னுடைய ஜனத்தார் எபிரேயர்கள் சண்டையிடும் பொழுது அவர்களிடத்தில் அநியாயம் செய்தவனை பார்த்து அவனை எச்சரிக்கை சென்ற பொழுது அவன் இவனை பார்த்து சொன்ன காரியங்கள், நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல எங்களை கொன்று போட வகை தேடுகிறாயோ என்று சொன்னபோது, ஐயோ, நிச்சயமாக காரியம் வெளிப்பட்டு விட்டது, பார்வோனும் அவனை கொலை செய்ய வகை தேடினான் என்பதை அறிந்த மாத்திரத்தில் அந்த இடத்தை விட்டவனாக அவன் ஓடிப்போய் தன்னுடைய மாமனாரினுடைய ஆடுகளை மேய்க்கிறவனாக அவன் 40 வருடங்கள் மாறிப்போன பின்பு ஆண்டவர், உன்னதமான ஒரு ஆண்டவர், உயர்ந்த ஒரு ஆண்டவர், சகல வல்லமையினாலும் நிறைந்த ஒரு ஆண்டவர் மீண்டுமாய் மோசே ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து தன்னை வெளிப்படுத்தி, அதே தேசத்துக்கு நான் திரும்ப அனுப்புகிறேன் வா என்று சொல்லி அவனோடு கூட தான் வருகிறதாக அவர் வாக்கு கொடுத்த பொழுது, அவன் அங்கே போகும்பொழுது அவனுடைய கரங்களினால் நடக்கிற அற்புத அடையாளங்களை கண்டு ஆண்டவரோடு கூட அவன் ஐக்கியம் கொள்ள தொடங்கினதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு இன்றைக்கும் தேவை, அவருடைய வல்லமை விளங்க பண்ணுகிறதற்கு ஒரு கரம் போதும். அங்கே செங்கடல் அவர்களுக்கு எதிராக நிற்கிறது. பின்பாக பார்வோனுடைய சேனைகள் துரத்தி வரும்பொழுது தன்னுடைய கைகளில் உள்ள கோலினால் அவன் அந்த கையை நீட்டின பொழுது அங்கே செங்கடல் 2 பிளந்து போனதை பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் வெட்டாந்தரையிலே நடந்து கரையேறுகிறார்கள்.
அடுத்தபடியாக அவன் தன்னுடைய கரத்தை மடக்கி கொண்ட பொழுது அந்த செங்கடல் திரும்பவும் இணைகிற பொழுது அங்கே பார்வோனும் அவனுடைய சேனைகளும் நடுக்கடலிலே அழிந்து போனதை நாம் பார்க்கிறோம். அங்கே வனாந்தரத்திலே அவர்கள் தாகம் தீர்க்கப்பட்ட காரியங்கள், வானத்திலிருந்து மன்னா இறங்கி வந்த காரியங்கள், யுத்தம் நடக்கும்பொழுது அவனுடைய கைகள் உயர்ந்து இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியரை அவர்கள் முறியடிக்கிற காரியங்கள், கைகள் தாழ விடும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்கிற காரியங்கள், இப்படியாய் கர்த்தருடைய மகிமையை கண்ட மனிதன் அதற்கும் மேலாக 40 நாட்கள் அவரோடு கூட சஞ்சரித்து விட்டு அந்த நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் எழுதி வந்த அந்த மோசே ஆண்டவரோடு கூட பழக ஆரம்பித்த பின்பு, ஆண்டவரோடு கூட உறவு கொள்ள ஆரம்பித்த பின்பு, அவருடைய உறவு இல்லாமல் இருக்க முடியாது, அவர் என்னோடு கூட இல்லாமல் நான் வாழ முடியாது என்பதை அறிந்தவனாக யாத்ராகமம் 33ஆம் வசனத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தபடியினாலே நான் உன்னை பெரிய ஜாதியாய் நான் மாற்றிவிடுகிறேன் என்று வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் இவர்களை அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு முன்பாக ஆண்டவரோடு கூட போராடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றி விடுகிறேன், உன்னை ஆசீர்வதித்து விடுகிறேன், இந்த ஜனங்களை நான் அழித்து விடப் போகிறேன், என்னுடைய தூதனை நான் உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்றெல்லாம் சொன்ன போதிலும் திருப்தி அடையாத ஆண்டவருடைய பிரசன்னத்தில் திருப்தியாய் மாறிவிட்ட இந்த தாவீது சொல்லுகிறது போல வீணரோடே உட்காராத, வஞ்சகரிடத்தில் சேராத, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிற, துன்மார்க்கரோடு உட்காராத ஒரு காரியத்தை தெரிந்து கொண்ட மோசே, தேவ சமூகத்தில் 40 நாட்கள் அமர்ந்திருக்க பழகி கொண்ட மோசே இப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே உம்மை நான் அறிய வேண்டும், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க வேண்டும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும், உம்முடைய வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியெல்லாம் அவன் கதறின பொழுது ஆண்டவர் தான் அங்கே சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பதிலாக மோசே சொல்லுகிறான், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால், உங்கள் பிரசன்னம் என்னோடு கூட இல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரம் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்திலேயே இருந்து விடுகிறோம், உம்முடைய பிரசன்னம் என நிறைத்ததானால், உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட வருவதானால், உம்முடைய பிரசன்னத்தினால் வழி நடத்துவது உண்மையானால் மாத்திரமே இந்த உலகத்தில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பதற்கு எங்களை பயன்படுத்துங்க என்று சொல்லி அத்தனை வைராக்கியமாக அங்கே மோசே ஜெபித்ததை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறார், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தைகளின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது மீண்டும் அவன் கேட்கிறான், ஆண்டவரே இந்த உலகத்தில் என் கையை உயர்த்தி எல்லாம் உடைய மகிமையை பார்த்து விட்டேன், ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லி மீண்டுமாய் அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய மகிமை கடந்து போகும் பொழுது அந்த கண்மலையின் வெடிப்பு என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு என்று சொல்லி கிறிஸ்துவைக்குள்ளாக அவரை மறைத்து வைத்து கடந்து போக மட்டும் தன்னுடைய கரத்தினால் மூடி அவருடைய பின்பக்கத்தை காண்பிக்கும்படியாக ஆண்டவர் அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற, தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிற, தேவனுடைய சந்தோஷத்தை வாஞ்சிக்கிற, வீணரை வெறுக்கிற, வஞ்சகத்தை வெறுக்கிற, பொல்லாதவர்களை வெறுக்கிற, துன்மார்க்கரை வெறுக்கிற எந்த ஒரு மனிதனின் கரத்தையும் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த முடியும் என்பதற்கு ஆதாரமாக இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதும் குறிப்பிடப்படுகிறார், மோசேயும் குறிப்பிடப்படுகிறார். இந்த உலகத்தில் நாம் யாரோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறோம்? தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோமா, அல்லது வீணான மனுஷனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோமா? தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோமா, அல்லது வஞ்சகர்களோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை விரும்புகிறோமா? தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோமா, அல்லது பொல்லாதவர்களின் கூட்டத்திலே வாழ விரும்புகிறோமா? தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோமா, அல்லது துன்மார்க்கரோடே உட்கார நாம் விரும்புகிறோமா? தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்தோம் என்று சொன்னார்,
அவரை அறிகிற அறிவினாலும் அவரை தெரிந்து கொள்ளுகிற கிருபைகளினாலும் நாம் நிரப்பப்படுவோம். கிறிஸ்துவையும் அங்கே மோசே காண்கிறதை பார்க்கிறோம். கண்மலையின் வெடிப்பு, பிளக்கப்பட்ட அந்த கண்மலையினுடைய வெடிப்பிலே அவர் வைத்து கரத்தினால் மூடி தன்னை வெளிப்படுத்துகிறதை, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட வாஞ்சையோடு கூட நாம் காணப்படுவோம் என்று சொன்னார். கர்த்தருடைய மகிமையை நாம் நிச்சயமாய் பெற்று இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும். அவருடைய மகிமையினால் வழிநடத்தப்பட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே தந்தருள்வாராக. ஆமென். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம்